ரொம்ப முக்கியமான 13 ஆர்கேஞ்சல்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி விஷயங்களுக்காக நாம் அவங்கள பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம நிறைய ஏஞ்சல்ஸ் ஆர்கேஞ்சல்ஸ் பற்றி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான 13 ஆர்கேஞ்சல்ஸ் அவங்க நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுவாங்க, ஒரு வழிகாட்டுதல் தருவாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ரெடியா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எவர் ஃபேவரட் ஆர்கேஞ்சல் மைக்கேல். இவர் ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கேஞ்சல்னா, இவர் லீடர், ஒரு தலைவர், எல்லா ஆர்கேஞ்சல்ஸ்க்குமான தலைவர். இவர் நமக்கு என்னெல்லாம் கொடுப்பாரு, எதை பிளஸ் பண்ணுவாருன்னா ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு கைடன்ஸ். வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் நமக்கு தேவையான பாதுகாப்பு, ஒரு வழிகாட்டுதல், தைரியம், இது மூணுத்தையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவர் நம்ம கூட இருக்காருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப சிம்பிள், நமக்கே ஒரு தைரியம் இருக்கும், ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆற்றல், எனர்ஜி இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்சோ ஆர்கேஞ்சல் மைக்கேலோடைய கலர் கோபால்ட் ப்ளூ அப்படின்றனால நிறைய ப்ளூ கலர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்கேஞ்சல் மைக்கேலோடைய ப்ரெசன்ஸ் உங்களை சுற்றி இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல் சாமியல். எஸ், ஆர்கேஞ்சல் சாமியல்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப், அன்பு, பாசம், காதல். ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் தவறு தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தானாக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த உறவில் நிறைய பாசம், நிம்மதி, அமைதி, ஒரு ஹார்மனி அண்ட் பீஸ், ஒரு காம்னஸ், அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும். வாழ்க்கையில் ஒரு ப்ரொக்ரெசிவ் சென்ஸை கொடுக்கணும். அடுத்தடுத்த லெவலுக்கு போ அப்படின்னு ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூப்பிட வேண்டிய ஆர்கேஞ்சல் சாமியல். அதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, மெடிடேஷன் வீடியோஸ் இருக்குது. ப்ளீஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களை சுற்றி நிறைய பிங்க் கலர் பார்க்குறீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, ஆர்கேஞ்சல் சாமியல் உங்கள் கூடயே இருக்காங்க அப்படின்னு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல் மூணாவதா ஆர்கேஞ்சல் ரஃபேல். ஆர்கேஞ்சல் ரஃபேல் பற்றி தனி மெடிடேஷனே நம்ம சேனலில் இருக்குது. அவரை பற்றி நிறையவே நம்ம பேசியிருக்கோம் சேனல் வீடியோஸில். ஹெல்த், நம்ம ஆரோக்கியத்தில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆர்கேஞ்சல் ரஃபேல். இவர் உடல் ஆரோக்கியம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எண்ணங்கள் ரீதியாகவும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஆர்கேஞ்சல் ரஃபேல். உங்களுடைய இமோஷன்ஸை ஹீல் பண்ணக்கூடிய ஆர்கேஞ்சல் ரஃபேல். உங்களுடைய உணர்வுகளை ஹீல் பண்ணுறதையும் தாண்டி உங்களை ரொம்ப ஹெல்த்தியாக, உடல் ரீதியாக உங்களை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய ஆர்கேஞ்சல் ரஃபேல். ஸோ உங்களை சுற்றி நிறைய பச்சை நிறம் பார்க்குறீங்கன்னா ஆர்கேஞ்சல் ரஃபேல் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல் ஜோஃபியல். அழகு, கிரியேட்டிவிட்டி, புதுசாக எண்ணங்களை வச்சு படைக்கும் ஆற்றல், திறன் உங்களுக்கு இருக்குன்னா ஆர்கேஞ்சல் ஜோஃபியலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். நிறைய சிந்திக்கும் திறனை உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்கணும்னா, அதாவது நிறைய நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அந்த புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அது வழியாக ஒரு வருமானம் தீட்டணும். இப்படி நிறைய ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது ஆர்கேஞ்சல் ஜோஃபியல். நல்ல ஒரு மஞ்சள் எல்லோ கலரில் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அவர் உங்களை சுற்றி தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அழகையும் தாண்டி, இன்ஃபேக்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இதை நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அழகு உள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, வெளியிலையும் அது பிரதிபலிக்கணும்னா இவங்களை தான் காண்டாக்ட் பண்ணணும். இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஞானம், அது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல ஞானம் உங்களுக்கு இருக்கணும், நாலேஜ், விஸ்டம் இருக்கணும்னா ஆர்கேஞ்சல் ஜோஃபியலை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல் ஜாட்கியேல். நிறைய எமோஷனல் பேகேஜ் உங்ககிட்ட இருக்கா? நிறைய பேரை மன்னிச்சுட்டா நம்ம வாழ்க்கை பெட்டராக இருக்கணும்னு தோணுதா? ஆனால் எப்படி ஒருத்தங்களை நம்ம மன்னிக்க முடியும்? அவங்க நமக்கு நிறைய கஷ்டமான தருணங்களை கொடுத்துருக்காங்களே, அவங்கள எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? இப்படி நீங்கள் ஐ வாண்ட் டு ரிலீஸ், என்கிட்டேருந்து இதெல்லாம் போயிடட்டும், அது மனிதர்களாக இருக்கட்டும், அனுபவங்களாக இருக்கட்டும், நிறைவேறாத ஆசையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, இது எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு இது என்னை விட்டு போயிடட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஆர்கேஞ்சல் ஜாட்கியேல். இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட மன்னிக்கும் திறமையை அதிகரிப்பாங்க. ஒருத்தங்களை மன்னிக்கிறனால என்ன ஆகும்? மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்,
ஒரு அமைதி கிடைக்கும். அவங்க நம்மளை வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, இனிமே அவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். சரி, நடந்தது நடந்ததே இருக்கட்டும், இனிமே என் வாழ்க்கையில் நடக்க போகிறது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டும். அதுக்கு தான் ஆர்கேஞ்சல் ஜாட்கியேல். இவங்க அந்த தேவையில்லாத கோபத்தை கூட ரிலீஸ் பண்ணுறனால ஒரு மன்னிக்கும் திறன் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்களை தாண்டி நம்ம இன்னும் அழகாக ஜொலிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்? எஸ், ஆர்கேஞ்சல் ஜாட்கியேல். ஆர்கேஞ்சல் ஜாட்கியேலோட கலர் பர்பிள். ஸோ உங்களை சுற்றி நிறைய பர்பிள் தெரியுதுன்னா நீங்கள் யாரையோ மன்னிக்கணும்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க அது யாருன்னு. அடுத்ததா 6வதா நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல் கேப்ரியேல். நீங்கள் புதுசாக ஒரு விஷயம், எந்த விஷயம் கற்றுக்கிறதா இருந்தாலும் முதல்ல நீங்கள் கூப்பிட வேண்டியது 2 ரொம்ப முக்கியமான ஆர்கேஞ்சல்ஸ். ஒன்று ஆர்கேஞ்சல் மைக்கேல், இன்னொன்று ஆர்கேஞ்சல் கேப்ரியேல். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல கம்யூனிகேஷன், எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணும், இவங்கக்கிட்ட நான் எப்படி பேசி பழகணும், இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு அழகாக காட்டக்கூடிய ஆர்கேஞ்சல் கேப்ரியேல். அதே மாதிரி ஏற்கனவே நான் ஆர்கேஞ்சல் ஜோஃபியேல் கிரியேட்டிவிட்டி, படைக்கும் திறன், நல்லா அழகாக வரைய முடியும், நல்லா டான்ஸ் ஆட முடியும், நல்லா பாட முடியும், இப்படி ஒரு படைப்பாளியாக திகழ்கிறதுக்கு ஆர்கேஞ்சல் ஜோஃபியேல் எந்த அளவுக்கு உதவி கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு உதவியை ஆர்கேஞ்சல் கேப்ரியேல்னாலும் தர முடியும். ஆனால் ஆர்கேஞ்சல் கேப்ரியேல் நிறைய உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு உதவுவாங்க. உங்களுடைய த்ரோட் சக்கராவை பேலன்ஸ்டாக வச்சு, இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை நான் பூசி முழுவாமல் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட நீங்கள் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி ஆர்கேஞ்சல் கேப்ரியேலை கூப்பிடுங்க. மற்றவர்களிடம் என்னன்னா தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் நினைக்கிறத வாய் விட்டு சொல்லணும், ரொம்ப கிளியராக சொல்லணும், கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே நீங்கள் போங்களேன், நீங்கள் நினைக்கிறது 100% வெற்றியாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 7 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அவர்கள் படிப்பாகட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவங்க கற்றுக்க போகிற புது விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஆர்கேஞ்சல் கேப்ரியேலை கூப்பிடுங்க. ஏன்னா அவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஆர்கேஞ்சல் கேப்ரியேலோட கலர் ஒயிட். ஸோ உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் வேணும், கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வேணும், எந்த விஷயத்த பேசணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆர்கேஞ்சல் கேப்ரியேலை காண்டாக்ட் பண்ணுங்க. 7வதா நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல், எஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் அவருக்கான தனி வீடியோ இருக்குது, ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம சித்ரகுப்தர் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் தான். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் growth வேணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிட்ஸ் உங்களை கைட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் வேணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் யார், என்னோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், என் ஜென்ம பயன் என்ன, நான் இன்னும் யார் யாரை என் வாழ்க்கையில் பார்க்கணும், எதை கற்றுக்கணும், எதை மறக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான். ஸ்பிரிச்சுவாலிட்டியை என்ட்ரு பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய அவேர்னஸ் உங்களுக்கு வேணும், இன்னும் அதை பற்றி நிறைய கற்றுக்கணும், அதை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக்கக்கூடிய நேரங்களில் நமக்கு வர நெகட்டிவிட்டியிலேருந்து நம்ம தட்டி நிற்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான். ஆல்சோ ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானுடைய கலர் வயலட். ஸோ வயலட் கலரை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கன்ஃபியூஸ்டாக நீங்கள் இருக்கும் போது, ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கும் போது நீங்கள் வயலட் கலரை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவர் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 8வதா நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல் யூரியேல். நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த டெசிஷன்ஸை நம்ம எப்படி எடுக்க முடியும், அதுக்கு எந்த ஆர்கேஞ்சல் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா லுக் நோ ஃபர்தர், ஆர்கேஞ்சல் யூரியேல் தான். உங்களுக்கு தேவையான ஞானம் எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அதை கரெக்டான சமயத்தில் கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ஞானத்தை தான் ஆர்கேஞ்சல் யூரியேல் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆர்கேஞ்சல் யூரியேல் உங்களை ரொம்ப இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டடாக வைக்கக்கூடிய சக்தி ஆர்கேஞ்சல் யூரியேலுக்கு உண்டு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்போது பிரபஞ்சத்தை ரொம்ப போற்றுவோம். நமக்கு ஃபேவரபுளாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது ஏன் இது ஒர்க் அவுட் ஆகலை, ஒருவேளை நமக்கு இப்போ இது சரி வராதோ அப்படின்னு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துருவோம். அதை அப்படி பண்ணாமல் எப்போவுமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டடாக, இந்த ஸ்பிரிச்சுவல் டீமோட ஒரு கனெக்டடாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஆர்கேஞ்சல் யூரியேல். அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வை நீங்கள் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா ஆர்கேஞ்சல் ஹேனியலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஆர்கேஞ்சல் யூரியேலை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா
தெளிவான ஒரு உள்ளுணர்வு இன்ட்யூஷனுக்கு காரணகர்த்தாவே ஆர்கேஞ்சல் யூரியேல் தான். நல்ல ஒரு கோல்ட் கலர் இல்லை ரெட் கலரில் அப்படியே ஜொலிக்கிற விஷயங்கள் உங்கள் கண்ணில் படுதுன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தியாக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்? முதல்ல மொபைலை தள்ளி வைக்கணும். அதையும் தாண்டி என்ன விஷயங்கள் செய்யணும்னா ஆர்கேஞ்சல் யூரியலை காண்டாக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. 9வதா நம்ம பார்க்க போகிற ஆர்கேஞ்சல் ஜெர்மியேல். ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட். ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? நான் அதுக்குள்ளே போகணுமா வேண்டாமா? இப்போ அதுக்குள்ளே போகிறனால என் வாழ்க்கைக்குள்ளே என்ன மாற்றங்கள் வரப்போகுது? என்னோட கார்மிக் பேட்டர்ன் என்ன? என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்திருக்கு. அதாவது நான் வாழக்கூடிய இந்த ஜென்மத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் என்ன பேட்டர்ன் நான் பார்க்குறேன்? ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு டிலேவாக தான் நடக்கும். அவங்க வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும், பட் டிலேவாக தான் நடக்கும். சாப்பாடு கூட சில பேர்னால அவங்க நினைக்கிற டைமில் சாப்பிட முடியாது. ஒரு சில பேருக்கு எது நினச்சாலுமே அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுக்கு ஒரு சில பேர் அவங்க கூட இருக்கும் போது அப்பா அம்மா இவங்க இருந்தால் எனக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும். அப்படி ஒரு சில பேட்டர்ன்ஸ். ஸோ உங்கள் கார்மிக் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்கேஞ்சல் ஜெர்மியேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன? நீங்கள் கடந்து வந்த தவறுகள் என்ன? பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருக்குது? என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணிக்கிட்டா உங்கள் வாழ்க்கை இன்னும் பெட்டராக இருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையை பற்றின முழு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் இந்த ஒரு ஜென்மம் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது ஆர்கேஞ்சல் ஜெர்மியேல். நல்ல ஒரு டீப் பர்பிள், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங் பர்பிள் கலரில் தான் ஆர்கேஞ்சல் ஜெர்மியேல் காட்சி அளிப்பாருன்றதை நானே என்னோட மெடிடேஷனில் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு இங்கே ஆர்கேஞ்சல் மைக்கேல் அண்ட் கேப்ரியலுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஆர்கேஞ்சல் ஏரியேல். இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆர்கேஞ்சல்ஸ் இருக்காங்க. பட் ஆர்கேஞ்சல் ஏரியேல் க்ளோஸ் டு நேச்சர். இயற்கை அப்படின்னா ஏரியல் தான். ஸோ உங்களுக்கு பிளான்ஸ் செடிகள் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கேஞ்சல் ஏரியலை நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ஃபேக்ட் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் டெலிகிராம் குரூப்பில் நிறைய தடவை நான் போட்டிருக்கேன். இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பவர் இருக்குது இவங்களுக்கு. இவங்கனால அந்த செடிகள் ட்ரை ஆனாலுமே அதை திருப்பி மீண்டும் வர வைக்கிறதுக்கான புத்துணர்ச்சியை அந்த செடிக்கு ஆர்கேஞ்சல் ஏரியல்னால கொடுக்க முடியும். நீங்கள் மனதார இவங்களை கூப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும். இயற்கையை பார்க்கும் போது எப்படி இயற்கை இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம மட்டும் எங்கே எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி சரியான டைரெக்ஷன், கரெக்டான பாதையில் நான் போயிட்டுருக்கேனா இல்லை நான் ஏதாவது மாற்றிக்கணுமா, இப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும்போது நீங்கள் கூப்பிட வேண்டிய ஆர்கேஞ்சல் ஏரியேல். மறந்துடாதீங்க. ஆர்கேஞ்சல் ஏரியேல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ லைட்டில் பிரதிபலிப்பாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஆர்கேஞ்சல் ஏரியேல் வந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட பணத்தை ஈர்க்கிறதுக்கான விஷயங்களில் ஆர்கேஞ்சல் சாஷியலை நான் எந்த அளவுக்கு ப்ரே பண்ணுவேனோ அந்த அளவுக்கு ஆர்கேஞ்சல் ஏரியலையும் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அதை பற்றின வீடியோ, எப்படி ஆர்கேஞ்சல் ஏரியேல மெடிடேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. 6 சென்ஸ் ஆர்கேஞ்சல் ஏரியல்னு போட்டு பாருங்கள். அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது, அவங்கள பற்றின மெடிடேஷனும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 11வதா நம்ம பார்க்க போகிறது ஆர்கேஞ்சல் ராகுவேல். நம்மள நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வருவோம். வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம ஒழுங்காக கவனிக்கிறோமா, நம்ம எப்போவுமே வேலையை நோக்கி தான் போயிட்டுருக்கோமா அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலிங், ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு மனசில் ஒரு உறுத்தலான விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒருவேளை நான் வேலைக்கு போனால் என் குடும்பத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா வருமானம், மல்டிபிள் இன்கம்மாக என்னால் இருக்க முடியுமா, அந்த பணம் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குமா, இப்படி நிறைய சந்தேகங்கள் ஒருத்தருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லாத நேரத்தில் நம்ம ஆர்கேஞ்சல் ராகுவேலை அணுகலாம். ஒரு ஜஸ்டிஸ், இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு கிளியர் கட்டாக ஒரு டெசிஷன், ஒரு கரெக்ட் பேலன்ஸை கொடுக்கக்கூடியவங்க ஆர்கேஞ்சல் ராகுவேல். ஸோ ஆர்கேஞ்சல் ராகுவேலோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, ரொம்ப ஒரு அழகான ப்ளூ. ஆர்கேஞ்சல் ஹேனியல் மாதிரி நல்ல ஒரு டர்காய்ஸ் ப்ளூ கிடையாது, பட் ரொம்ப ஒரு ஸ்கை ப்ளூ, லைட் பீஸ்ஃபுல் காமான ஒரு ப்ளூ தான் ஆர்கேஞ்சல் ராகுவேலோட கலர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மை எவர் ஃபேவரட் ஆர்கேஞ்சல் ஹேனியல். ஹீலிங் துறையில் யாராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருக்கலாம், இல்லை ஒரு டாரோ ரீடராக இருக்கலாம், ஒரு ரேக்கி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், பிராணிக் ஹீலராக இருக்கலாம், அக்கல்ட் சயின்சஸ் அண்ட்
இதில் அஸ்ட்ராலஜியும் இருக்கும். ஸோ அக்கல்ட் சயின்சஸ் அண்ட் ஹீலிங், இதில் யார் இருந்தாலும் சரி அவங்களுடைய உள்ளுணர்வை ஒரு டயக்னோஸ் பண்ணணும். ஒருத்தவங்க சொல்கிற விஷயத்த என்னன்னு அவங்க வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத அவங்கள பற்றி நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வச்சுக்காம ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான உள்ளுணர்வை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு ஆர்கேஞ்சல் ஹேனியலை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபுல் மூனுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஆர்கேஞ்சல் ஹேனியல் நல்ல உங்களுடைய உள்ளுணர்வையும் ஒரு தைரியத்தையும் நிறைய கான்ஃபிடென்ஸையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க ஆர்கேஞ்சல் ஹேனியலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு டர்காய்ஸ் ப்ளூவில் அவங்க காட்சி அளிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்கேஞ்சல் ஹேனியலை நீங்கள் கூப்பிடணுன்னா இல்லை அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா திடீர்னு இந்த கலரை நீங்கள் ரெகுலராக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி 12 ஆர்கேஞ்சல் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில கலர்ஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்களா? லைக் ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி ஒரு சில கலர்ஸை ரொம்ப ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் ஆர்கேஞ்சல்ஸ் உங்கள் கூட இருந்தால் இன்னும் நல்ல பலம், ஒரு வழிகாட்டுதல், ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு தோணுச்சுன்னா எந்த ஆர்கேஞ்சலை கூப்பிடணும்னு உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களை நிறையவே பிளெஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.